நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. இந்த ரெண்டு நாய்களையும் எதிரிகளின் மீது ஏவுவது, அவர்கள் வசப்பட்டு விட்டார்கள் என்றால் இழுத்து பிடித்துக் கொள்வது. லாலு ஊழலுக்கு இலக்கணம் வகுத்தவர் இந்தியாவில், அது வேறு. அந்த குடும்பத்தோடு கொள்ளையடித்தாலும் அதிமுகவுக்கு முன்னோடி லாலு தான். இந்த தேய்ப்பு தேய்க்கிறாரே, அது என்ன நயன்தாரா கையா? அதில் தேய்க்கிறது இந்த தேய்ப்பு தேய்க்கிறா, அது சொரசொரன்னு வேறு இருக்குமே. என்னன்னு விசுவாசம் ஜெயலலிதாட்ட மட்டும் எப்படி வந்துச்சு? பெரிய ரத்த சொந்தமா? பெரியம்மா மகளாவ? சசிகலா செய்கிறது என்ன குற்றம்? எல்லாத்தையும் தொடங்கி வைத்ததே ஜெயலலிதா தானே. இந்த ஜெயலலிதா ஏற்படுத்தி வைத்திருக்கிற கலாச்சாரத்தை மீண்டும் மாற்றுவதற்கு 25 ஆண்டுகள் ஆகும். ஜெயலலிதா உண்டாக்கி வைத்த அரசியல் தான் இப்பொழுது இருக்கிறது. திமுகவிலும் ஒரு 20-30% அதனுடைய செல்வாக்குக்கு ஆட்பட வேண்டிய கட்டம் வந்தது என்று கூட தமிழக அரசை தன் வசத்தில் வச்சிருக்காரு மோடின்னு விமர்சனங்கள் வருது. அதே சமயம் அமைச்சர்கள் வீட்டில் ரைடு நடத்தி அதிரடி சோதனை நடத்துகிறதே மத்திய அரசு. திருடர்கள் போலீஸ்காரனுக்கு பயப்படுவது எத்தகையதோ அத்தகையது தான் நம்முடைய எடப்பாடியும் ஓபிஎஸும் மோடிக்கு பயப்படுவது. மோடி இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால், முதலில் இவர்களை வசப்படுத்துவதற்கு ராம்மோகன் ராவின் மீது ஒரு போலீஸ் ஏவல் நடந்தது. மைய போலீஸ் மத்திய போலீஸை துணைக்கு வைத்து கொண்டு நம்முடைய சீஃப் செக்ரட்டரி ராம்மோகன் ராவினுடைய தலைமைச் செயலகத்தில் அவருடைய அறையை சோதனையிட்டார்கள். உடனே ராம்மோகன் ராவ் சொன்னார், இட் இஸ் அன் அசால்ட் ஆன் கான்ஸ்டிடியூஷன் என்று. என்ன அசால்ட்டு? அது அலிபாபா குகை மாதிரி தலைமைச் செயலகத்தை மாற்றி விட்டீர்கள். ஆகவே திருடனை பிடிக்கின்றவன் ஒளிந்திருக்கிற இடத்துக்கு தான் வருவான், அங்கே தான் சோதனையிடுவான். அதில் என்ன பெரிய உரிமை பறிப்பு இருக்கிறது? என்ன எங்களுடைய மாநில உரிமைகள் பறி போய்விட்டது? திருடனை பிடிக்க மோடி நினைத்தால் திருடனை பிடித்து விட்டு போகட்டும். ஆனால் அந்த ராம்மோகன் ராவின் மீது போட்ட வழக்கு என்னானது? சரி, விஜயபாஸ்கரை பிடித்தார்கள், 60-70 கோடி ரூபாய் பணம் எடுத்தார்கள், பெரிய பிழை நடந்தது என்று சொல்லி எலெக்ஷன் கமிஷன் எல்லாம் புகார் சொன்னது, பிடித்தார்கள். ஏன் அவர் மீது நடவடிக்கை இல்லை? இன்கம் டேக்ஸையும் சிபிஐயையும் விட்டு 2 நாய்களை அவர் வைத்திருக்கிறார். இந்த 2 நாய்களையும் எதிரிகளின் மீது ஏவுவது, அவர்கள் வசப்பட்டு விட்டார்கள் என்றால் இழுத்து பிடித்துக் கொள்வது, வசப்படவில்லை என்றால் தொடர்ந்து ஏவுவது. கெஜ்ரிவால் வசப்பட மறுக்கிறார், தொடர்ந்து ஏவப்படுகிறது. புதுச்சேரி நாராயணசாமி வசப்பட மறுக்கிறார், தொடர்ந்து ஏவப்படுகிறது. எடப்பாடியும் ஓபிஎஸும் இங்கே படுத்து விட்டார்கள். அதனாலே ராம்மோகன் ராவினுடைய வழக்கு அமுங்கி விட்டது, நம்முடைய விஜயபாஸ்கர் வழக்கு அமுங்கி விட்டது. இதை விட உங்களுக்கு சொல்கிறேன், காமராஜ் என்கின்ற உணவு அமைச்சர் ஒரு வீட்டை காலி செய்து கொடுப்பதற்காக 30 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினார் என்று சுப்ரீம் கோர்ட் வரையிலும் போய் சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டது. மாநில போலீஸ் முதல் தகவல் குற்றச்சாட்டை வாங்கி கொண்டு பதிவு செய்து இந்த வழக்கை விசாரிக்க போகிறதா இல்லையா, இல்லாவிட்டால் நான் மைய போலீஸை வைத்துக்கொண்டு இதை செய்வேன் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி மிரட்டிய பிறகு அது இப்பொழுது இங்கே வந்திருக்கிறது. நான் சொல்கிறேன், ஒரு மந்திரியின் மீது அத்தகைய குற்றச்சாட்டுகள் இருக்கிற போது ஒரு மந்திரியாக இருப்பது தகுதியானதானா என்கின்ற கேள்வியெல்லாம் வரும். இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் காமராஜர் பதவியை விட்டு விலகிவிட்டாரா? விஜயபாஸ்கர் தூக்கி எறியப்பட்டாரா? ஆனால் லாலுவினுடைய மகன் துணை அமைச்சராக இருக்கிறார் என்றால், துணை முதல்வராக இருக்கிறார் என்றால், அவர் மீது வழக்கு போட்டவுடன் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும், அந்த அரசே கலைகின்ற நிலைமைக்கு வருகிறது. நான் என்ன சொல்கிறேன், பீகாரிலே இந்த அரசாங்கத்தை உடைக்க வேண்டும் என்றால் மோடி உள்ளே நுழைவார், லாலுவின் மீது வழக்கு பதிவு செய்வார். லாலு நியாயமான மனிதர் என்று நான் சொல்லவில்லை. லாலு ஊழலுக்கு இலக்கணம் வகுத்தவர் இந்தியாவில், அது வேறு. அந்த குடும்பத்தோடு கொள்ளையடித்தாலும் அதிமுகவுக்கு முன்னோடி லாலு தான், ஜெயலலிதாவுக்கு. ஆகவே நீ வழக்கு தொடு, அவர்களை அகற்று. இத்தகைய மனிதர்கள் பொது வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும், அழுக்கு அகற்றப்பட்டு வீடு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் அதிமுகவில் ஏன் அதை செய்யவில்லை? எந்த மந்திரியின் மீது ஏன் வழக்கு தொடுக்கவில்லை? அது என்ன லாலு மகனின் மீது மட்டும் அவ்வளவு வேகமாக வழக்கு பாய்கிறது? அதாவது செலக்டிவ், யுவர் அப்ரோச் இஸ் செலக்டிவ். வேண்டாம் என்கின்றவர்களை ஒழிப்பதற்கு நீங்கள் உங்கள் கையில் உள்ள துறைகளை பயன்படுத்துகிறீர்கள், நாட்டை தூய்மைப்படுத்துவதற்காக அல்ல. கங்கையை தூய்மைப்படுத்துவதும் அவர் செய்யப்போவதில்லை, இந்த நாட்டை தூய்மைப்படுத்துவதும் செய்யப்போவதில்லை. செய்யப்போவது என்றால் யார் என்ற பாகுபாடே இல்லாமல் பிழை செய்கின்றவர்களை எல்லாம் தண்டிப்பது. எங்களுடைய பார்வைக்கு வந்த பிழையாளர்களை எல்லாம், குற்றவாளிகளை எல்லாம் தண்டிப்போம் என்று மோடி ஒரு நிலையை எடுப்பாரே, ஆனால் அவருடைய இந்துத்துவா போன்ற மோசமான கொள்கைகள் கூட கால அளவில் சீரணிக்கப்பட்டுவிடும். அதை பெரிதாக கருத மாட்டார்கள். ஏனென்றால் ஒரு மனிதன் பாகுபாடு இல்லாமல் நடக்கிறான் என்று. அவர் பாகுபாடு தான் அவருடைய அடிப்படையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் அவர் கைக்குள் வைத்திருக்கிறார்.
மத்திய அரசோட நடவடிக்கைகளை ஓபிஎஸும் எடப்பாடியும் போட்டி போட்டுக்கிட்டு ஆதரிக்கிறாங்களே. முதலமைச்சராக முதல் முறையாக நம்முடைய எடப்பாடி போகிறார். எடப்பாடி போனால் அங்கே இருக்கிற வாட்ச்மேன் கேட்குறான், கியா சாப் கியா ஹோனா அப்படின்னு கேட்குறான். உடனே இவர், இல்லைங்க நான் தமிழ்நாட்டினுடைய முக்கிய மந்திரி தலைமை அமைச்சரை பார்க்க வந்திருக்கேன், கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. என்னையா அது, போன வாரம் ஒருத்தன் வந்தேன் அவனும் முக்கிய மந்திரின்னா, இப்போ நீ வந்திருக்க நீனும் முக்கிய மந்திரிங்கிற, தமிழ்நாட்டுக்கு எத்தனை முக்கிய மந்திரி? இல்லைங்க போன வாரம் அவர் தான் முக்கிய மந்திரியாக இருந்தார், இப்போ நான் முக்கிய மந்திரி ஆகிட்டேன். பாருங்கள் கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்காரு, படம் கூட கொண்டாந்துருக்கேன் உங்களுக்கு, இதை காட்டி மோடிட்ட வாங்கிட்டான். சரி ஏதோ ஒரு முதலமைச்சர்னு சொல்கிறாரு, இன்னும் போய் மோடி இவருக்கு பேட்டி கொடுக்குறாரு. மோடி அப்படி கையை நீட்டுறார். அதாவது ஒரு முதலமைச்சராக வந்திருக்காரு, ஒரு தலைமை அமைச்சர் ஒரு மரியாதைக்கு கையை நீட்டினா அவர் கையை நம்மளும் பிடிச்சிக்கணும். இதான் நம்ம வழக்கமாக செய்கிறது. ஒருத்தர் நம்மளை வரவேற்கிறோம், கையை நீட்டினா பிடிச்சிக்குவோம் கையை. இவர் கையை இப்படி நீட்டினோடனே இது பூரா டெலிவிஷனில் வந்துச்சு. நம்ம எடப்பாடி இப்படி முகத்தை தேய்க்கிறாரு, இப்படி தேய்க்கிறாரு, இப்படி தேய்க்கிறாரு, வச்சு 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 நான் உங்களுக்கு அடைக்கலம்னு சொல்கிறாரு. இந்த தேய்ப்பு தேய்க்கிறாரே அது என்ன நயன்தாரா கையா? அதில் தேய்க்கிறது இந்த தேய்ப்பு தேய்க்கிறா, அது சொரசொரன்னு வேறு இருக்குமே. என்னன்னு ஒரு முதலமைச்சர் போய் ஒரு தலைமை அமைச்சர்கிட்ட நான் உங்களுக்கு அடைக்கலம்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் நம்ம எடப்பாடி தான். அப்புறம் ஓபிஎஸ் அதான் கதை. இவங்கெல்லாம் இப்போ இவங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், விசுவாசம் இல்லாதவர் இல்லை எடப்பாடி. என்ன ஜெயலலிதாவால் கொள்ளையடித்தோம், 0 பாயிண்ட்லேருந்து நம்ம இன்றைக்கி 100% வளர்ந்துருக்கோம்னா அது காரணம் ஜெயலலிதா நம்மளை கொள்ளையடிக்கிறதுல பங்கு வச்சுக்கணும். அந்த லிமிடெட் கம்பெனியில் நமக்குள்ள ரோல், நமக்குள்ள ஷேர் கிடச்சிச்சு அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதுவே அவர் விசுவாசமானவர் தான். ஆனால் இப்போ என்னென்னா இந்த முதலமைச்சர் பதவியும் இவர் சேர்த்து வைச்சிருக்கிற சொத்தும் ஜெயலலிதா செத்துப்போன நிலைமையில் காப்பாற்றப்படுவதற்கு பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறதுனால சசிகலாவுக்கு ஒரு விசுவாசமாக இருப்பதன் மூலம் சேர்த்து வச்ச சொத்தையும் இழந்துருவார், பதவியையும் இழந்துருவார், எல்லாவற்றுக்கும் மேலே ஜெயிலுக்கு வேறு போகணும். அப்புறம் விசுவாசம் எப்படி நிற்கும்? விசுவாசம் மற்றவர்கள் அல்ல, அன்றே விசுவாசம் ஜெயலலிதாட்ட மட்டும் எப்படி வந்துச்சு? பெரிய ரத்த சொந்தமா, பெரியம்மா மகளாவா? எப்படி வந்துச்சு அந்த விசுவாசம்? பதவியில் நமக்கு பங்கு கொடுத்தாங்க, அந்த அம்மா ஷேர் கிடச்சிச்சு, நம்மளும் கொள்ளையில் பங்கு பெற்றோம். ஆகவே விசுவாசம். ஒரு பிஎஸ் வீரப்பாப்புக்கு அலிபாபா 40 திருடர்களில் 39 திருடனும் காட்டிய விசுவாசம் போன்றது தான் அது. என்ன அதுக்கப்புறம் இன்றைக்கி அச்சுறுத்தல் நடக்குது. நீ வச்சுருக்க பணம் பாதுகாப்பாக இருக்கணும், உன்னுடைய ஆட்சி பாதுகாப்பாக இருக்கணும், உண்மையில் வழக்கு போடப்படாமல் இருக்கணும்னு சொன்னால் விசுவாசத்தை மாற்றிக்கொள்ளணும். அப்போ விசுவாசம் தானாக மோடிக்கு மாறிவிட்டது. அதுதான் ஓபிஎஸ்னுடைய மாற்றத்திற்கு இவருடைய மாற்றத்துக்கு காரணம். சசிகலா சிறையில் இருந்து நாட்டை ஆள்றாங்க, இது ஒரு பினாமி அரசுன்னு ஓபிஎஸ் சொல்கிறாரு, அது உண்மைதானா? அவர் இவ்வளவு நினைவு குறைவுடையவராக இருப்பார்னு நான் நினைக்கல. இவர் அதை தானே செஞ்சார், பினாமி அரசாக தானே இருந்தார் ஜெயலலிதாவுக்கு. ஜெயலலிதா பெங்களூர் சிறையிலிருந்து தான் ஓபிஎஸ்ஸை பினாமி ஆட்சியாளரை வைத்து கொண்டு தான் ஆட்சி நடத்தினாங்க அந்த அம்மா. அப்பொழுது இவர் பினாமியாக இருந்தார். இப்போ எடப்பாடி இருக்கார், இதில் என்ன உனக்கு வேறுபாடு? சசிகலா செய்கிறது என்ன குற்றம்? எல்லாத்தையும் தொடங்கி வைத்ததே ஜெயலலிதா தானே. கூவத்தூரில் கொண்டு போய் எம்எல்ஏக்களை எல்லாம் அடைத்தார்கள், பணம் கொடுத்தார்கள், 4 கிலோ தங்கம் 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்து இந்த அரசாங்கத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார்கள். இதெல்லாம் ஜெயலலிதா செய்தது தானே. கூவத்தூரில் இன்றைக்கு எடப்பாடியும் சசிகலாவும் எப்படி எம்எல்ஏக்களை பாதுகாத்து சிறை கொட்டடிக்குள் அடைத்து கொண்டு வந்து மேய்த்து கொண்டு வந்து வாக்களிக்க வைத்தார்களோ, இதே வேலையை ஜெயலலிதா 28 பேரை வைத்து கொண்டிருந்த போது நம்முடைய காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கிற திருநாவுக்கரசு தானே அன்றைக்கு மேய்ப்பராக இருந்தார். அவரும் இந்தியா பூரா மாநிலங்களையெல்லாம் இவர்களுக்கு சுட்டி காட்டி விட்டு அவரும் பார்த்து விட்டு வந்தாரே. திருநாவுக்கரசு சொல்லலாம்ல, இதெல்லாம் நம்ம செஞ்ச வேலை தானே சொல்கிறாரா? பற்றியில் சொல்லலாம்ல, இதெல்லாம் நம்ம செஞ்ச வேலையை தானே இந்த அம்மா செய்யுதுன்னு. கூவத்தூர் அதே தான். எந்த ஒன்றும் பினாமி அரசு ஜெயலலிதா நடத்தியது, கூவத்தூர் ஜெயலலிதா நடத்தியது, எல்லாமே முன்னோடு வாய்க்கால் பின்னோடுகிறது. ஆகவே நான் சொல்லுகிறேன், ஜெயலலிதாவினுடைய படத்தை திறக்க வேண்டும் என்கிறார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் அழித்தவர் ஜெயலலிதா. இந்த நாட்டினுடைய பண்பாடு நாகரிகம் எல்லாவற்றையும் அழித்தார். இப்போ நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஜெயலலிதா தான் காரணம்னு சொல்கிறீங்களா? நல்லவற்றை எல்லாம் அழிப்பது, தீயவற்றை எல்லாம் நிலைநாட்டுவது, இதுதான் ஜெயலலிதாவினுடைய அரசியல்.
தான் சிறைக்கு ஊழல் குற்றத்திற்காக போனால் அதற்கு எம்எல்ஏக்கள் எல்லாம் கருப்பு சட்டை அணிந்து கொள்ள வேண்டும். கோவிலில் போய் ஜெயலலிதாவை விடுதலை செய்ய வேண்டும் என்று வழிபாடு நடத்த வேண்டும். அப்புறம் வேலூர் மாநகராட்சி போன்றவற்றில் நீதிபதி குன்காவின் மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். ரொம்ப கொடுமை என்ன என்றால், ஜெயலலிதா ஊழல் செய்தார், எங்களுடைய நம்பிக்கைக்கு அவகேடாக வந்தார் என்று மக்கள் ஜெயலலிதாவிடம் கொதிப்பதற்கு பதிலாக ஜெயலலிதா இந்த மக்களை எப்படி பழக்கப்படுத்தினார் என்றால், குன்கா தவறு செய்து விட்டது போல, இவர் எந்த தவறையும் செய்யாதது போல, கொடநாடு பங்களாவிலிருந்து இத்தனை 1000 கோடி பணத்தை இவர் சேர்த்தது என்பது வெறும் நடிகையாக இருந்து சேர்த்த பணம்தான் என்பது போல, அதனாலே குன்காவினுடைய உருவப்பொம்மையை எரித்தார்கள். நீதி வழங்கியவனுடைய உருவப்பொம்மை எரிக்கப்பட்டது. குற்றவாளி பெருமைக்குரிய இடத்தில் தன்னை நிலைநாட்டி கொண்டார். தமிழ் மக்களுடைய மனநிலையை அழித்து விட்டார். அவர் ஒரு குற்றவாளி அல்லாது போல. ஏன்னா இவ்வளவு பேரும் கொண்டாடுகிறார்கள், கோயிலில் வழிபாடு செய்கிறார்கள், கருப்பு சட்டை அணிகிறார்கள், கைகோர்த்து நிற்கிறார்கள், போராடுகிறார்கள் என்றால் அந்த பெண் ஏதோ ஒரு சிறந்த பெண் தான், ஏதோ ஒரு தவறு நடந்திருக்க வேண்டும் என்கின்ற பொத்தாம் பொதுவான கருத்தை ஏற்படுத்துவதற்காக ரொம்ப கொடுமையாக இன்றைக்கும் இந்த நாட்டில் கோட்சையை நாம் வழிபடுவதில்லை. ஆனால் பாருங்கள், இந்த ஜெயலலிதா ஏற்படுத்தி வைத்திருக்கிற கலாச்சாரத்தை மீண்டும் மாற்றுவதற்கு 25 ஆண்டுகள் ஆகும். 50 ஆண்டு 40 30 ஆண்டு கால அரசியலில் ஜெயலலிதா செய்த கொடுமைகளிலெல்லாம் லஞ்சம் வாங்கினார், நாட்டை சீரழித்தார், மிஸ்கவர்னன்ஸ், அதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். 2000 ஆண்டு பண்பாட்டை அழித்து விட்டார். நல்லதையெல்லாம் கெட்டதாக ஆக்கி, கெட்டதையெல்லாம் போற்றுதலுக்குரியதாக ஆக்கினாரே. இதை விட ஒரு கொடுமையை இந்த தமிழ்நாட்டு 2000 ஆண்டு தமிழ்நாட்டில் வேறு இது போன்ற ஒரு கொடுமை இருக்க முடியாது. கண்ணகியை கொண்டு போய் மியூசியத்திலே போடுவது, இவரை போன்ற குற்றவாளிகள் தங்களை பெருமைக்குரியவர்களாக வழிபாட்டுக்குரியவர்களாக மாற்றிக்கொள்வது, எங்களுடைய குலதெய்வமே என்று எம்எல்ஏ பேசுவான். கும்பிட்ட கை பிரிவதற்கு முன்பு வரம் கொடுக்கும் தாயே அப்படின்னு ஒருத்தர் பேசுவான். உடனே அந்த அம்மா திரும்பி பார்க்கும். அவன் அம்மா பார்த்துட்டாங்க, அதான் அவன் நோக்கம். அம்மாவும் திரும்பி ஏன் பார்க்குதுன்னா, இந்த மாதிரி பேசுனா நான் பார்ப்பேன், நீங்களும் இந்த மாதிரி பேசுங்கன்னு மற்றவனை ஊக்குவிப்பு தான் என்னுடைய நோக்கம். பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் அரசியல்னு மாறிப்போன இப்போது இருக்கிற அரசியல் சூழலை எப்படி பார்க்குறீங்க? இந்த காலகட்டத்தில் நாம் வாழ நேரிட்டது என்பது மிகப்பெரிய கொடுமை. ஒரு முறை கலைஞர் என்னிடம் சொன்னார், சிங்கமுனையிலிருந்து திருச்சிக்கு அவரை ரயிலேற்றி விடுவதற்காக வந்தோம், அவருடைய காரில் என்னை ஏறிக்கொள்ள சொன்னார். நான் ஏறிக்கொண்டு வந்தேன். நிறைய பேசிக்கொண்டே வந்தார். வருகின்ற போது அவர் என்னிடம் ஒன்று சொன்னார், 14 வயதில் நான் அரசியலுக்குள் நுழைந்து விட்டேன், 25 வயதில் திராவிட இயக்கத்தின் தலைவராக ஆகிவிட்டேன், திமுகவினுடைய பெரிய தலைவராக ஆகிவிட்டேன், 25 28 வயதிற்குள் ஆகிவிட்டேன். ராஜாஜியை எதிர்த்து அரசியல் நடத்தினேன், அது என்னுடைய நெஞ்சுக்கு உகந்த பகை. அது அவர் பெரிய பேரறிஞர், ஆனாலும் கூட அது ஒரு குலப்பகை. அதுபோல் காமராஜரை எதிர்த்து அரசியல் நடத்தினோம். காமராஜ் என்பவர் இந்திய ஏகாதிபத்தியத்தின் பிரதிநிதி, வடபுலத்தின் பிரதிநிதி என்று நாங்கள் பார்த்தோம். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பதற்கு அடிப்படை காமராஜர் நேருவினுடைய பிரதிநிதியாக இருந்து நாடாளுகிறார். தேசிய கட்சியின் பிரதிநிதியாக இந்தியா, அந்த கொள்கைக்கு நேர்மாறான கொள்கையுடைய நாங்கள் காமராஜரை எதிர்த்து அரசியல் நடத்தினோம். இவ்வளவு பெரிய தலைவர்கள், கம்யூனிஸ்ட் ஜீவானந்தம், அப்புறம் இது போன்ற பல்வேறு மாப்போசி போன்ற பெரிய தலைவர்களை எதிர்த்து திமுக தனித்து நின்று வளர்ந்து ஆட்சியை பிடித்தது. இவ்வளவு அரசியல் நடத்திவிட்டு கடைசியிலே ஜெயலலிதாவை எதிர்த்து நான் அரசியல் நடத்த வேண்டிய நிலைக்கு வந்து விட்டது என்பது என்னுடைய வாழ்வின் மிக மோசமான வீழ்ச்சி, அவமானகரமானது என்று சொன்னார். உங்களுடைய பகைவன் அற்பமாக இருக்கிற போது நம்முடைய தலைமையும் சுருங்கிவிடும். அவனுடைய ஆழ நீளம் கூடுதலாக காந்தியினுடைய உயரத்திற்கு போராடினார்கள் இந்திய தலைவர்கள் எல்லாம். கிருபலானி, ஜெயபிரகாஷ் நாராயணன், ராம் மனோகர் லோகியா, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், இங்கே ராஜாஜி, காமராஜர், எல்லோரும் காந்தியினுடைய உயரத்தை பிடிப்பதற்கு எல்லாரும் தவுகிறார்கள். அண்ணா காலத்தில் அண்ணாவினுடைய பேச்சு நடையையும் அண்ணாவினுடைய எழுத்து நடையையும் பிடிப்பதற்கு எல்லா தலைவர்களும் தவினார்கள். அப்புறம் நம் போராடுகிறவனை கீழே குனிந்து பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய உயரமும் குறைந்துவிடும். நாம் போராடுகிறவன் உயரமாக இருந்தால்தான் நாம் மேல் நோக்கி, அந்த கருத்தை அவர் வெளிப்படுத்தினார். ஜெயலலிதா உண்டாக்கி வைத்த அரசியல் தான் இப்பொழுது இருக்கிறது.
திமுகவிலும் ஒரு 20-30% அதனுடைய செல்வாக்குக்கு ஆட்பட வேண்டிய கட்டம் வந்தது என்று கூட ஒரு கட்டத்தில் நான் சுட்டிக்காட்டிய போது கலைஞர் பேசாமல் இருந்தார். எல்லார் மீதும் அந்த தீமை படிந்தது. நாடு அந்த தீமைக்கு ஆளானது. அரசாங்கம் என்பது பணத்தை கொள்ளையடிப்பதற்கான வழி. கொள்ளையடித்த பணத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் அதிகாரத்தை பிடிப்பது, விஷ சர்க்கிள். பணத்தால் ஆட்சியை பிடிப்பது, ஆட்சியால் பணத்தை சேர்ப்பது ஒரு மோசமான முறை.